ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மணாலி பார்ட் 3ங்க. இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் வைக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினதுன்னா டே 3 and 4 அட் மணாலி என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணினோம், நாங்கள் தங்கியிருந்த ரூம் டூர், ப்ளஸ் ஒரு நாள் டெல்லியில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எப்படி ஊருக்கு கிளம்பி வந்தோம் அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டே 3 அட் மணாலிங்க. மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகி வந்த இந்த பிளேஸ் வந்து சஜ்லா வாட்டர் ஃபால்ஸ். இது ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட்டுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் இந்த ட்ரெக்கிங் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்பாட் பற்றி சொல்லணுன்னாக்கா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வாட்டர் ஃபாலை தாங்க பார்க்க போகிறோம். ட்ரெக்கிங் பண்ணி போகிறோம். ட்ரெக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் ஆகுங்க போகிறதுக்கு. வரத்துக்கு அதே போல் 15 மினிட்ஸ் ஆகும். டோட்டலாக ½ அன் ஹவர் எடுக்குங்க. நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா கையில் வந்து ஸ்டிக்கு வச்சுருப்போம். ரீசன் வந்து சும்மா அங்கே கொடுத்தாங்க, ஸ்டிக்கு வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு, சரி ஸ்டிக் வச்சு நடந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக ஆளாளுக்கு ஒரு ஸ்டிக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தோங்க. 10 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஸ்டிக்குக்கு அவங்க வந்து ரெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே போல் வந்து ஸ்டிக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையெல்லாம் இல்லைங்க, சும்மா நாங்கள் வந்து கையில் வாங்கிக்கிட்டு நடந்து போனோம், அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து சுற்றி வந்து பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு தாங்க. பைன் ட்ரீஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நிறைய ஸ்னோ கவர்ட் மவுண்டெயின்ஸ் பார்க்கலாம். அதுவும் நீங்கள் டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரிலாம் போனீங்கன்னாக்கா இந்த பைன் ட்ரீ ஃபுல்லாகவே வந்து ஸ்னோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் கூட வருது பார்த்திங்களா ஒரு டாகு. ஸோ இவங்க தான் நம்ம கூடயே வந்து கைட் பண்ணி வருவாங்க எண்டு வரைக்குமே. திருப்பி நம்மளுடைய ரிட்டர்னும் வந்துருவாங்கங்க. யாருக்கெல்லாம் நேச்சர் பிடிக்கும், சீனிக் வியூ பார்க்குறதுக்கு பிடிக்கும், கிரிப்பிங் பேர்ட்ஸ் சவுண்ட்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஸ்பாட் வந்து இந்த சஜ்லா வாட்டர் ஃபாலுங்க. இது ஒரு ஹிடன் ஜெம்முன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ட்ரெக்கிங். ஃபைனலாக நம்ம வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த குட்டி வாட்டர் ஃபாலுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தண்ணி மட்டும் தான் தொட முடியல, ஐஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த கேம்ப் ஃபயர் வந்து அங்கேயே ஒரு குட்டி ஷாப் வச்சுருக்காரு. அவர் தான் வந்து வர டூரிஸ்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஃபைனலாக நம்ம கைடுக்கு கொஞ்சம் பிஸ்கட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நாங்களும் டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி அந்த ஊரில் ஏதோ ஃபெஸ்டிவல் போல் இருக்குங்க. ஸோ நிறைய க்ரௌடு இருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி திருவிழா கடை போட்டிருப்போம் அதே போல் 2 பக்கமும் நிறைய கடைங்க இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ஸ்பாட்டோட பேர் நகர் கேஸ்ட். உள்ளே போகிறதுக்கு 50 ருபீஸ் என்ட்ரி ஃபீ கலெக்ட் பண்ணிடுவாங்கங்க. பேலஸ் வந்து நம்ம ஊர் பேலஸ் மாதிரி இருக்காது. ஏன்னா இது ஹிமாலயாவில் இருக்க பேலஸுங்கிறதுனால வெறும் வுட்டாலையும் ஸ்டோனாலையுமே இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருப்பாங்கங்க. இந்த கேஸ்டலோட ஆர்கிடெக்டே பார்க்கும்போதே வந்து ஹிமாச்சல், வெஸ்டர்ன், திபெத்தியன் ஸ்டைலில் தாங்க பிளெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த வாலெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக ஸ்டோனாலையும் வுட்டாலையுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்க இந்த பால்கனி ஃபுல்லாகவே வுட்டன் கார்விங்ஸில் பண்ணது தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வியூ பற்றி சொல்லியாகணும். ஒரு பேனராமிக் வியூ தாங்க. குழுவோட வேலி ஃபுல்லாக பார்க்கலாம். ஆப்பிள் சீசனில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்பிளும் அதே போல் ஸ்னோ மவுண்டெயின்ஸும் ஃபுல்லாக இங்கேருந்து பார்க்கலாங்க. ஃபைனலாக அந்த அன்னைக்கான லாஸ்ட்டு ஸ்பாட்டு 10 to 15 மினிட்ஸில் நாங்கள் ரீச் பண்ணிட்டோங்க. ஒரு ஆர்ட் கேலரிக்கு தான் வந்திருக்கோம். பேர் பார்த்திங்கன்னா ரியோ ரிச் ஆர்ட் கேலரிங்க. உள்ள என்ட்ரி ஃபீ 30 to 50 ருபீஸ்க்குள்ளே கலெக்ட் பண்ணுறாங்கங்க. நிக்கோலஸ் ரியோ ரிச் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ அவங்க வீட்டை தான் அப்படியே மியூசியமாக மாற்றிருக்காங்க. 90s 20s வந்துட்டு ஹிமாலயாஸில் உள்ள இந்த நகர் அப்படிங்கிற வில்லேஜில் வந்து ஒரு செட்டில் ஆனதாக சொல்லப்படுதுங்க. இவர் வந்து ஒரு ரஷ்யர். இவர் ஒரு பெயிண்டர், ரைட்டர், ஃபிலாசபர்னு சொன்னாங்கங்க. அவங்க வீடு ஃபுல்லாக அப்படியே அவங்க யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. என்ன பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய லைட்டிங்ஸ் இல்லை, எல்லாமே கிளாஸ் வழியாக பார்க்குற மாதிரி இருந்ததுனால நம்ம அப்படியே மெதுவாக உள்ளே குனிஞ்சு குனிஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு அந்தளவுக்கு க்ரௌடும் இல்லைங்க. ஸோ அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் கார் காமிச்சேன் இல்லைங்களா, ஒரு கிளாஸுக்குள்ளே கார் இருக்குது, நம்ம வெளியே இருந்து பார்க்குற மாதிரி. ஸோ அது அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளாரையுமே இருந்துச்சுங்க. அவர் மேரி பண்ணிக்கிட்டது ஒரு இந்தியன் உமனை.
ஸோ அவங்க வந்து சாமி கும்பிட்றதுக்காக நம்மளோட ட்ரெடிஷ்னல் சாமியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸை வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக மூவ் ஆன் பண்ணி எங்கள் ரூமுக்கு வந்துட்டோங்க. மத்தியானம் யாருமே பெருசாக சாப்பிடாதனால எல்லாருக்குமே பயங்கர பசிங்க. ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நேராக எல்லோரும் கீழே டின்னர் சாப்பிட தான் வந்துட்டோம். சூப்பராக சூடாக ரெடியாக இருந்தது. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எல்லா ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு மணாலிலேருந்து கிளம்பி அப்படியே போகிற ஸ்பாட்டை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குறதாங்க பிளானு. ஸோ கீழே ரிசப்ஷனில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் ஃபைனலாக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து லக்கேஜ்லாம் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டோங்க. இன்னும் நான் உங்களுக்கு ரூம் டூர் காட்டல, ரூம் டூர் பார்க்கலாமா நம்ம? டோட்டலாக நாங்கள் 4 ரூம் புக் பண்ணியிருந்தோங்க. 2 வந்து 3 பேர் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரியும் 2 வந்து 4 பேர் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரியும் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து 3 பேர் ஸ்டே பண்ணுற ரூமை பார்த்துடலாங்க. இது உள்ளே நுழைஞ்சதையுமே பெரிய சைஸில் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துட்றாங்க வித் எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸோடங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டீசெண்டான சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்குங்க. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு கிளம்புனோம் பாருங்கள், கண்ணாடியே தெரியல, அந்தளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து 24 ஹவர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பக்கத்துலேயே வந்து பெரிய சைஸில் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஹோட்டல்லே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இவ்வளோ பெரிய மிரர் கொடுத்துருந்தாங்கங்க. கிளம்புறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டீ ஸ்டேஷன் இருக்குங்க. டீ பேக்கெட், மில்க் பேக்கெட், சுகர் பேக்கெட்லாம் காணான்னு பார்க்காதீங்க, எல்லாமே நாங்கள் போட்டு குடிச்சு முடிச்சிட்டோங்க. ஸோ டீ ஸ்டேஷனுக்கு கீழேயே வந்து குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் ரூமோட ஃபுல் சைஸுங்க. 2லேருந்து 3 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே ஆப்போசிட்லேயே வந்துட்டு டிவியும் கொடுத்துட்றாங்க. தமிழ் சேனல் வருதான்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க, பார்க்கறதுக்கு டைமும் இல்லை. பட் குட்டீஸ்லாம் வந்துட்டு கார்ட்டூன் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே 2 சோஃபாவும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாதாங்க இந்த ரூமோட ஒரு பக்காவான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். இந்த பால்கனியோட இந்த வியூ மட்டும் பாருங்கள். இங்கேயும் 2 சேர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி இந்த இடத்துல வந்து உட்காந்து அப்படியே இந்த வியூவை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு தாங்க கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே போவோம். அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அப்படியே சுற்றி எங்கே பார்த்தாலும் வந்து ஸ்னோ மவுண்டைன் தாங்க. அதுவும் நீங்கள் ஜான் அண்ட் ஃபெப்பில் வந்து ஸோ ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டைன் தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ், ஹோட்டலோட என்ட்ரன்ஸில் இருக்க வியூ தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரூமோட வியூ. ரூமுக்கு வந்து ஹீட்டர் தேவையான்னு கேட்டிங்கனாக்கா நான் தேவையில்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா கீழே வந்து உட்டன் ஃப்ளோர் போட்டிருக்கிறதுனால நல்ல ரூம் வந்து வார்மாக தாங்க இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு குளிருது, நமக்கு ஹீட்டர் வேணும் அப்படின்னாலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர் நைட்டுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. அடுத்ததான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. இதுவும் அதே போல் தான். உள்ளே நுழைஞ்சதுமே ரைட் சைடில் வந்துட்டு வார்ட்ரோப் கொடுத்துட்றாங்க வித் எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸோடையேங்க. ஸோ பெரிய சைஸில் வார்ட்ரோப்புங்க. பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. நான் அந்த ரூமில் காட்டின மாதிரியே பெரிய மிரர். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டு இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இந்த ரூம் வந்து கொஞ்சம் பெரிய ரூமுங்க. ஸோ பால்கனி தாங்க எல்லா ரூமுக்குமே ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். அந்த வியூ பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த வியூ வந்து எப்படி இருக்குனாக்கா ஆப்பிள் தோட்டத்தோடு அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குங்க. நாங்கள் போயிருந்த சமயம் வந்துட்டு ஆப்பிள் சீசன் இல்லை. ஸோ வெறும் பூ மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டைன் தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னோ மவுண்டைன் தான். பட் ஆனால் எவ்வளோ ஸ்னோ பெஞ்சிருக்குன்னு பாருங்களேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த 3 நாளுமே அண்ணி வந்து சொல்லுவாங்க, டெய்லி வந்து காலையில் செக் பண்ணுவேன், இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து ஸ்னோ கவராக இருக்குது மவுண்டெயினில் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. மணாலிக்கு ஹோட்டலுக்கு நாங்கள் சர்ச் பண்ணும்போது நிறைய ஹோட்டலில் லிஃப்ட் இல்லைங்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சோங்க. ஸோ இந்த ஹோட்டலில் இது வந்து ஒரு ப்ளஸ்ஸுங்க. இங்கே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னால் இந்த லிஃப்ட் இருக்கிறதுங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர், ரிசப்ஷன் கம் டைனிங்கு. தேவைன்னா நம்ம டக்குன்னு ரிசப்ஷன்லேயும் போய் என்ன தேவையோ அதை வந்து நம்ம சொல்லிடலாம். இங்கே இருக்க அந்த லேடி வந்து ரொம்ப என் கூட ஃப்ரெண்டே ஆகிட்டாங்கன்னு நான் சொல்லுவேங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க. அதே போல் இந்த டைனிங்கை ஒட்டின இந்த ஓப்பன் பிளேஸ் இந்த ஹோட்டலுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸு நான் சொல்லுவேன். அப்படியே மார்னிங்கில் டீ குடிச்சிட்டே வெளியே வந்து இந்த குளிரில் உட்காந்துருக்கிறது அவ்வளோ சுகமாக இருக்குங்க. இந்த ஹோட்டலோட பேர் வந்து ஹோட்டல் இந்திரசன்ங்க. இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்லுவேங்க. ரொம்ப சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்க. இதுதான் இந்த ஹோட்டலோட ஓவர் வியூங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தாங்க. இப்போ எங்களை மாதிரி ஹையர் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாக்கா டிரைவருக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு, அவங்களோட ஃபுட்டு எல்லாமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்குறாங்க. அதையும் நான் உள்ளே போய் பார்த்தேங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. டிரைவர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் கூட சூடாகவே கொண்டு வந்து கொடுக்குறாங்கங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
எங்களோட லக்கேஜ் எல்லாமே மேலே வச்சு கட்டிட்டு எங்கள் டிரைவர் முராரிஜியும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ இந்த ட்ராவலர் பற்றின எல்லா டீட்டெயிலுமே நான் லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போயும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படியே நாங்கள் மணாலியிலேருந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்குங்க. ஃபைனலாக நாம் வந்திருக்க இந்த பிளேஸ் பேர் மணிக்கரனுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவர் பேர் பார்வதி ரிவர். பக்கத்துலேயே வந்து நேச்சுரலான ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குங்க. சூடான தண்ணி, இந்த பக்கம் பயங்கர கோல்டான வாட்டருங்க. இந்த மிராக்கிள் நடக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ இந்த ஸ்பாட் வந்து மஸ்ட் விசிட்னு சொல்லுவேங்க. இந்த பிரிட்ஜ் வழியாக உள்ளே போகும்போது சாஹிப் குருத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கியர் டெம்பிள் ஒன்று உள்ளே இருக்குங்க. நாங்கள் போயிட்டு சீக்கியர் டெம்பிள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு சந்து வழியாக வெளியே போனாங்க. எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போய் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தது தாங்க ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நல்ல வேளை இந்த சிவன் கோயிலை மிஸ் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இறங்கினோம். இறங்குற வரைக்கும் நாங்கள் நோட்டீஸ் கூட பண்ணலைங்க. பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கீழே இறங்கினதையுமே 2 பக்கமும் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்குங்க, சுடுதண்ணி ஊற்றுலேருந்து அப்படியே பயங்கர புகை வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிவன் சிலையும் இருந்துச்சுங்க. கீழே இறங்கும் போதே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்கில் வந்து வித்துட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி போய் கேட்டோம். இதில் வந்து ஒன்று வந்து சுண்டல், இன்னொன்று வந்து அரிசியுமாங்க. ஸோ இதை வந்து அப்படியே அந்த ஹாட் ஸ்ப்ரிங் அந்த ஊற்று இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெந்து வந்துடும். நாங்கள் சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம், நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோங்க. ரைஸ் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு, பட் சுண்டல் வந்து வேகலை. ஊற வச்சு போட்டிருந்தா ஒரு வேளை சீக்கிரமாக வெந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ரைஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நாங்கள் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்து பார்த்தோம், ரைஸ் நல்லா வெந்துருச்சு. சுண்டல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு, அவ்வளோதான். அதே போல் ரொம்ப நேரம் இங்கே வந்து நிற்க முடியலங்க. கீழே வந்து தரை வந்து பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. சுண்டல் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு பக்கத்துலேயே கட்டி வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிவனை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இந்த வியூவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். இந்த கோயிலுக்கு ஒரு புராண கதையும் இருக்குங்க. சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் 1000 ஆண்டுகள் இங்கே தவம் புரிஞ்சதாகவும், முன்னொரு காலத்தில் பார்வதி அம்மா அவங்களோட காதில் போட்டிருந்த ஒரு தோட்டை தொலைச்சதுனால சிவபெருமான் கோபத்தில் பூமியை தட்டினதுனால இந்த இடத்துல சுடுதண்ணி ஊற்று உருவானதாகவும் சொல்லப்படுதுங்க. நான் முன்னாடியே பக்கத்தில் சீக் டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வரவங்க எல்லாருக்கும் அன்னதானத்துக்கு இங்கேருந்து தான் ரைஸை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கங்க. பாருங்களேன் எத்தனை குண்டானில் கொண்டு வந்து ரைஸ் வச்சாங்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து சாதமாக வடித்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம வச்சதில் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்திருந்துச்சு. சுண்டல் வந்து நான் சொன்ன மாதிரி சுமாராக தாங்க வெந்திருந்துச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக நாங்களும் தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி வந்து டிரைவர் சொல்லிட்டாரு மதியானம் லஞ்சுக்கு கீழே குழுவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெதுவாக அப்படியே கீழே குழுவுக்கு வந்துட்டோங்க. வந்ததுமே இங்கே ஒரு லோக்கல் ஷாப்புக்கு வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டார். இங்கே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், குங்குமப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா கிடைக்கும், தேவைன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நாங்களும் அப்படியே ஷாப்பிங்க்கு வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மதியானம் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டாருங்க. நாங்கள் ஹோட்டலில் ரீச் பண்ணும்போது அரௌண்ட் 3:30 போல் இருக்குங்க. ஸோ எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் கீழே போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் எட்டி பார்த்தா அங்கே வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் இருந்துச்சுங்க. இந்த வியூ பார்த்ததுமே எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளோ நேரம் பயங்கர பசியில் இருந்த எங்கள் யாருக்குமே பசிக்கவே இல்லைங்க. இந்த வியூவை பார்த்ததையுமே எல்லாருமே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பிரமிச்சு நின்றுட்டோன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு கீழே எல்லாருமே ரிவர் சைடு இறங்கிட்டோங்க. ஆளாளுக்கு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வெளிநாட்டுக்கெலாம் நம்ம போய் பார்த்துட்டு அந்த ஊரில் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நம்ம ஊர்லேயே பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷன்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் போய் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ப்ரைட் மூமெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் எல்லாம் வந்துருச்சு. அப்படியே நாங்கள் வந்து இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிடவும்
சாப்பிட்டு நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோங்க. கண்ணு முழிச்சு பார்த்தாக்கா நல்லா இருட்டிருச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, மணாலியோட ரோட் சிஸ்டம் பற்றி சொல்லியே ஆகணுங்க. இவ்வளோ சூப்பரான ரோட் சிஸ்டம் வந்து இவ்வளோ வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பாருங்களேன், கீழே வந்து ஒரு ரோடு, அதுக்கு மேலே வந்து ஒரு பிரிட்ஜில் அங்கேயும் வந்து ரோடு வந்து போயிட்டுருக்கு. அதே போல் நாங்கள் நைட்டு வந்து அரௌண்டு ஒரு 11:30 போல் இதை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். டனலில் பாருங்கள் எவ்வளோ லைட்டு, பட்டப்பகல் மாதிரி அவ்வளோ லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப்பாக வந்து பஞ்சாபில் கொண்டு வந்து நிறுத்தினார் டிரைவரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொசுன்னு ஒரு கேட் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வம்பிழுத்துட்டு இருந்தேன். இந்த தாபா பற்றியும் சொல்லி ஆகணுங்க. பேர்லாம் தெரிலங்க. நைட் அரௌண்டு ஒரு 1:30 போல் இருக்கும். டிரைவர் கொண்டு வந்து நிறுத்தினார். உள்ளே வந்து பார்த்தாக்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மக்களோட எல்லா விஷயங்களும் ஒரு எக்ஸ்போ மாதிரி இங்கே வச்சுருந்தாங்கங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அரௌண்ட் மார்னிங் ஒரு 8:30 போல் வந்து நாங்கள் டெல்லி ரீச் ஆகிட்டோம். டெல்லியில் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொல்லி டிரைவர் கேட்டார். இல்லை, நாங்கள் ரூமெல்லாம் எடுக்கல, எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் இருக்குது ஸ்டேஷனில், அதனால் எங்களை கொண்டு வந்து ஸ்டேஷனில் இறக்கி விடுங்க, நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு டெல்லியை சுற்றி பார்த்துட்டு திருப்பி எங்களை கொண்டு வந்து ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருங்க. நைட்டு 9 o'clock ட்ரெயினுனோம். அதே போல் அவரும் கொண்டு வந்து எங்களை ஸ்டேஷனில் இறக்கி விட்டாருங்க காலையில் 8:30 போல். பட் இங்கே தான் எங்களுக்கு ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே ஆச்சுங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் இருக்க பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16th பிளாட்ஃபார்மில் இருக்குங்க. இங்கே வந்து எந்த வித ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. பட் வந்து 300 rupees வந்து பெர் ஹெட்டுக்கு கலெக்ட் பண்ணிடுறாங்கங்க. விவரம் தெரியாமல் நாங்களும் எல்லாருமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பே பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தாக்க ஒன்றுமே இல்லைங்க. வாட்டர் கூட ஈவன் வந்து வரல. அங்கே தண்ணி வரல அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரி வந்து 16th பிளாட்ஃபார்மில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சை பிளான் பண்ணி போகிறீங்கன்னா கட்டாயம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் சொல்லுவேங்க. புலம்பிக்கிட்டே நாங்களும் ரெடியாகி அப்படியே டெல்லியை சுற்றி பார்க்கறதுக்கு வந்துட்டோங்க. எங்கள் டிரைவர் முராரிஜி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். டெல்லியில் வந்து எல்லா ஸ்பாட்டும் நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஆனால் நாங்கள் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டோம், மத்தியானம் வந்து எங்களை கொண்டு போய் பஜாரில் விட்டுருங்க, ஏன்னா நாங்கள் ஷாப்பிங் வந்து நிறைய பண்ணணும், அதனால் எங்களுக்கு ஜன்பத் மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள் லேடிஸ்லாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக எங்களை கொண்டு வந்து அவர் இறக்கி விட்டது வந்து டெல்லி ரெட் ஃபோர்ட்டு தாங்க. இங்கேயே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிடைக்கும், நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு ரெட் ஃபோர்ட் சுற்றி பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெட் ஃபோர்ட்டில் வந்து உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ வாங்கணுங்க. அதுக்கு வந்து பெரிய லைன் நிற்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆன்லைன்லேயே முன்கூட்டியே புக் பண்ணிடலாம். அந்த விஷயம் அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் வேகமாக அங்கேயே நின்று நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி புக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே போனோங்க. நடந்தும் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்க அவங்க வந்து பேட்ரி ஆட்டோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதுலேயும் நாங்கள் போகலாம். நாங்கள் வந்துட்டு அந்த பேட்ரி ஆட்டோவில் தாங்க போனோம். ரெட் ஃபோர்ட் பார்க்கணும் அப்படின்னாக்கா சீக்கிரமாக மார்னிங்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஓவர் க்ரௌட்லேருந்து தப்பிச்சிடலாங்க. இல்லை அப்படின்னாக்கா பயங்கர க்ரௌடு, அதுக்கேற்ற மாதிரி வெயிலும் செம்மையாக இருந்துச்சுங்க. அது ஒன்று தான் வந்து இங்கே விஷயம். அதே போல் உள்ளே வந்து கைடு வச்சு பார்த்தா தான் பயங்கர யூஸ்ஃபுல்லுங்க. பட் நாங்கள் கேட்டோம், யாருக்குமே வந்து கைடு வச்சு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய ஸ்பாட் பார்க்கணும், ஏன்னா இங்கேயே வந்து டைம் வந்து லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்பாட் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் கைடெல்லாம் வச்சுக்கலங்க. ரெட் ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரம் நடந்து எல்லாருமே பயங்கர டயர்டாகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு வந்து எங்கன்னு சொல்லி கேட்டோம். அவர் வந்து அடுத்து இந்தியா கேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த தமிழ் சினிமாலெல்லாம் வரும் இல்லைங்களா, டெல்லின்னு காமிச்சாலே ஒரு ரோடை காமிப்பாங்களா, அந்த ரோடு வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கஷ்டப்பட்டு புரிய வச்சோம். அவருக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் கடைசியாக நீட்டாக கொண்டு போய் இந்த பிளேஸை காமிச்சார். இந்த ஸ்பாட்டை பாருங்கள், இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த பிளேஸ் தாங்க நாங்களும் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கலைங்க. அங்கே இறங்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் அப்படியே நின்று பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா கேட்டுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் பண்ண நல்ல விஷயம், ரெட் ஃபோர்ட்டை வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டோங்க. அதனால இந்தியா கேட்டுக்கு வரும்போது அந்தளவுக்கு ரொம்ப எங்களுக்கு வெயில் தெரில. இல்லாட்டி இங்கேயும் வந்து ரொம்ப வெயிலில் வந்து கஷ்டப்பட்டுருக்கணும். இந்தியா கேட்டுங்கிறது வார் மெமோரியலுங்க. வார் டைமில் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்கள்ல, அவங்களோட மெமரிஸாக தான் இந்த இந்தியா கேட் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்ட போகும்போது ரொம்ப மனசுக்கு இறுக்கமாக இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட் காந்தி மண்டபம். அதை முடிச்சுட்டு ஆப்போசிட்லேயே ஒரு குட்டி எக்ஸ்போ இருந்துச்சு. இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்போங்க, ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம். அடுத்து வந்து இந்திரா காந்தி மியூசியம் போனோங்க. பட் எங்களால் வீடியோ எடுக்க முடியல.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கது தான் நம்ம பிரைம் மினிஸ்டரோட வீடுன்னு சொன்னாங்கங்க. நிறைய கேட் இருக்குது, எந்த கேட்டு உள்ள அவர் வராரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது அப்படின்னும் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து ஜன்பத் மார்க்கெட் வந்துட்டோங்க. யூஸ்வலாக வந்து ஜன்பத் மார்க்கெட் வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து பக்கம்தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் அப்படின்னு சொன்னாருங்க. ஜன்பத் மார்க்கெட்டில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு பேட்டரியோட லெவலு. ஸோ என்னால் அது வந்து வீடியோ எடுக்க முடியல. சூப்பராக வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். அங்கேயே வந்து சரவணபவன் ஹோட்டல் பார்த்ததுமே எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சரவணபவன் ஹோட்டல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்களை ஸ்டேஷனில் கொண்டு வந்து இறக்கி விட்டார். அப்படியே நாங்கள் சென்னையும் ரீச் ஆகிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.